இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய இந்த தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய நாளில் உலக சுகாதார தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது சுகாதார தினம் என்று சொன்னால் அந்த மாத்திரம் அல்லாமல் நாங்கள் சாதாரணமாகவே இந்த சுகாதார ரீதியில் நாங்கள் சுகாதாரத்தை பேண வேண்டியது அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பல விடயங்களில் நாங்கள் எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகின்றதாக இருக்கட்டும், அது மாத்திரமல்லாமல் உணவு விடயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த சுகாதாரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நேற்றைய நாளிலும் ஒரு விடயம் அறியக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி பார்த்தால், இந்த உணவு கடைகளில் உணவுகளில் புழுக்கள், அது மாத்திரமில்லாமல் தேவையற்ற அந்த காலாவதியான பொருட்கள் பயன்படுத்துகின்ற விதம் எல்லாம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு விடயம். அதே போல நேற்றைய தினத்திலும் ஒரு விடயத்தை கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. உணவில் அந்த புழு இருந்ததாக. இவையெல்லாம் எங்களுடைய கவனியினத்தால் உருவாகின்றது என்றால் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். காலாவதியான பொருட்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் உணவை தயாரிக்கின்ற போது சுகாதார ரீதியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய உணவை தான் பயன்படுத்த வேண்டும். பழுதடைந்த உணவுகளை நாங்கள் உண்ணுவதனால் எங்களுக்கு உடலுக்கும் தீங்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. சுகாதாரம் என்பது நாங்கள் அன்றாட வேலை, அதாவது அன்றாட நாட்களிலே பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சிறு வயது முதலே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம். சிறு வயது என்று சொன்னாலே காலையில் எழுந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விடயங்களாக கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். சுகாதாரத்தை பேண வேண்டும் என்பதற்காக உணவு உண்பதன் முன்னர் கை கழுவ வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பல விடயங்கள் இவையெல்லாம் நாங்கள் அடிப்படை சுகாதாரங்களாக பார்க்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. இது போல ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில சமயங்களில் இயற்கையாக நோய் ஏற்படுவதை பார்க்கலும் இந்த சுகாதாரத்தை நாங்கள் பேணாததன் அடிப்படையிலும் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன. இவற்றில் நாங்கள் மிக மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் எங்களை நாங்களே பாதுகாப்பவர்களாக இருக்க பழக வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நாங்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் சுகாதார தினம் மாத்திரமல்லாமல் நாங்கள் தினமும் பயன்படுத்த வேண்டிய, தினமும் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம் குறித்து நாங்கள் பேசுவது எங்களுக்குமே மிக்க மகிழ்ச்சி இல்லையா? நிச்சயமாக உலக சுகாதார தினமாக இருக்கும் பொழுது உலகத்துக்கே சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இனமாகவும் நாங்கள் இருக்கிறோம். பல இடங்களிலே தமிழர்களுடைய வாழ்வியலை இந்த சுகாதாரத்தை பலருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எங்களை பார்த்து இந்த சுகாதாரங்கள், மருத்துவங்கள், வைத்தியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு அவற்றை திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மஞ்சளிலே ஆரம்பிக்க நாங்கள் தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது மதங்களை கடந்து தமிழர்கள் என்ன ஒரு நிகழ்வு என்றாலும் மஞ்சளோடு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அதற்கு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் சாமியாக இருக்கிறது, பிள்ளையார் பிடித்து வைப்பது. ஆனால் உண்மையாக அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்பது எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலில் இந்த மஞ்சள் என்பது தொற்று நோக்கி திரவமாக இருக்கிறது. அது வீடுகளில் தெளிப்பதாக இருக்கட்டும், எந்த நிகழ்வு மங்கள அமங்கல காரியங்கள் எல்லாவற்றிலுமே மஞ்சளை முதன்மைப்படுத்துகிறோம். அது ஒரு தொற்று நீக்கி திரவமாக இருக்கிறது. இன்றைக்கும் மஞ்சளுக்கு அமெரிக்காக்காரர்கள் உரித்துரிமை எடுத்துக்காங்க. அதே போல வீட்டு முற்றத்திலே இந்த துளசி செடியை வைப்பது, காற்றோட்டம் அல்லது சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காக, அதற்கும் சாமி என்றுதான் வைத்தோம். வேப்ப மரங்களை வீட்டு முற்றங்களிலே நட்டு வைப்பது, எங்களுக்கு வரக்கூடிய நோய் கிருமிகளை தடுப்பதற்கு, அதையும் சாமி என்றுதான் வைத்தோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதால் இன்றைக்கு வேம்புக்கு கூட அமெரிக்கர்கள் உறுதுரிமை எடுத்துக்காக. இந்த கொரோனா காலங்கள் எல்லாம் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து வருவதற்கு முதல் எதை தொற்று நோக்கியாக பயன்படுத்தினார்கள் என்றால் இந்த வேம்பு, மஞ்சள் போன்றவற்றை தான் பயன்படுத்தினார்கள். அவற்றையெல்லாம் அமெரிக்கர்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று கூட கொண்டாடினார்கள். இப்படி தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது இந்த சுகாதாரத்தை உலகுக்கே கற்றுக் கொடுக்க முடியமாக இருந்தது. ஒரு இறப்பு வீட்டிற்கு சென்று விட்டு வந்தால் வீட்டிற்குள்ளே வருவதற்கு முதல் முழுகி விட்டு புல்லா தோய்ந்து விட்டு வர வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார். அதற்கு கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் பேய் பிடித்திருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த இறந்தவருடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள், தொற்று கிருமிகள் எங்களுடைய உடம்பிலும் பரவி இருக்கும். அப்ப நாங்கள் முழுமையாக எங்களை நீராடி விட்டு வீடுகளுக்குள் வர வேண்டும். அந்த ஆடைகளை எல்லாம் தோய்த்து காய விட்ட பிறகுதான் நாங்கள் வர வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு வீட்டிலே குழந்தை பிறந்தால் அந்த வீட்டிற்கு அனைவரும் அடிக்கடி சென்று வரக்கூடாது. அந்த வீட்டிலே நாங்கள் செல்வதால் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் இலகுவாக பிறந்த பிள்ளையினுடைய உடலில் தொற்றிவிடும். அதுக்கு அவர்கள் கூறுவது இந்த பேய் பிசாசிகள் பிள்ளைக்கு பிடிச்சிடும், நான் ஒரு கண் ஒரு பற்றும் என்று கூறுவது. உண்மையிலேயே இந்த கிருமிகள் பிள்ளைக்கு தொற்றிவிடக்கூடாது. பிறந்த சிறு பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அவர்களுக்கு இப்படியான விடயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்கான் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி பல விடயங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். வெளியிலே சென்று விட்டு வந்தால் கால் கழுவ வேண்டும், அதிலும் பின்காலை கழுவ வேண்டும் என்றால் பின்காலிலே தான் எங்களுக்கு அதிக அளவான இந்த கிருமி தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு பின்கால கழுவாட்டி சனி பிடிச்சிடும் என்று கூறுவார். ஆனால் உண்மையிலேயே அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கு என்பதை எம்மவர்கள் மறந்து விட்டுக்கிறார். அதே போல இன்றைக்கு உலகமே கரண்டியால் சாப்பிடுவோம், சொந்த கையால் சாப்பிடுவோம். தன்கை தான் தனக்கு உதவி. அடுத்தவன் சாப்பிட்ற கரண்டி, அடுத்தவன் பாவித்த கரண்டியால் சாப்பிட்றத விட உண்ட கையால் நீ சாப்பிட்டு இந்த கையை கழுவிட்டு போ என்று சுகாதாரத்தை பல ஆண்டுகளுக்கு முதலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவங்களுடைய மூதாதையர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி பல இடங்களிலே நாங்கள்
இந்த உலகிற்கே மருத்துவம் சுகாதாரம் என்பவற்றை கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் இன்றைக்கு நோய்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக ஏராளமான நோய்கள் எங்களை தாக்கக்கூடியதாக இருக்குது. உலகிலே சித்த மருத்துவம் என்ற ஒன்றை முதன்முறையாக அறிமுகப்படுத்தி வைத்தவர்களும் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த விடயங்களை மருத்துவ குறிப்புகளாக எழுதி சித்த மருத்துவம் என்ற ஒன்றை நாங்கள் உலகிற்கு கொடுத்தோம். இன்றைக்கு சித்த மருத்துவத்தை எங்களுக்கு படிப்பிப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து பல வெள்ளைக்காரர்கள் PhD முடித்துவிட்டு மருத்துவர்களாக வருகிறார்கள் என்றால் நாங்கள் அவற்றை தொலைத்துக் கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய வெளிநாட்டு மோகங்களுக்கு இன்றைக்கு மருத்துவ உலகங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் எங்களுடைய தமிழர்களுடைய ஆதி அன்றாட வாழ்வியலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கு. இன்றைக்கு சுகாதாரத்தை எங்களுக்கு அவர்கள் பழக்கி கொண்டு இருக்கிறார்கள். உலகத்துக்கு சுகாதாரம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இனம் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு நோய்களுக்கு அடிமையாகி சுகாதாரத்தை தேவை என்று மேலத்திய நாடுகளிடம் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் பலவற்றை மறந்திருக்கிறோம். திட்டமிட்டு பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய வரலாறுகள் எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் இந்த காலப்பகுதியில் சுத்தம் சுகம் பெறும் என்று நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த யுத்த காலங்களிலும் சரி கொடூரமான காலங்களிலும் சரி இந்த நோய்வாய்ப்பட்டு யுத்தத்தால் இறந்தவர்களை விட இந்த நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார். இன்றைக்கு எல்லாம் சரியாகி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது நோய்கள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்தாலும் அந்த விடயத்துக்கு ஒரு பெயரை வைத்து அது ஒரு நோயாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வைத்தியசாலைக்கு சென்றால் இந்த நோய் வந்து விடுமோ என்ற பயத்திலேயே பல நோய்கள் பலருக்கு வந்து கொண்டு. எனவே எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவைகளுக்கு உலக சுகாதார தினத்திலே தேவையான அளவு நித்திரையை எடுத்துக் கொள்ளுங்கள், தேவையான அளவு நீரை பரவிக் கொள்ளுங்கள், சுத்தமான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அதே போல உடற்பயிற்சியில் ஒரு நாளுக்கு குறைந்தது 15 நிமிடமாவது உடற்பயிற்சி 24 மணித்தியாலங்களில் 15 நிமிடங்கள் இந்த உடற்பயிற்சிக்காக செலவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். அதே போல உங்களுடைய பார்வையை காலையில் எழுந்தவுடன் தொலைபேசி திரைகளுக்குள் உங்களுடைய பார்வையை செலுத்தாமல் அகல பார்வையை வீட்டிற்கு வெளியிலே வெளியிலே இருக்கக்கூடிய சூழலை பாருங்கள். அது மனதுக்கும் உடலுக்கும் உங்களுடைய கண்களிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்று கூறுகிறார். இன்றைக்கு பலரிடமும் அந்த குணம் இல்லாததான் எல்லாருமே இன்றைக்கு மன உளைச்சலுக்குள்ளே ஆளாகிறோம் என்று கூட அண்மையிலே உளவியல் நிபுணர்கள் கூறியிருக்கார்கள். எனவே இந்த உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், சுகாதாரத்திலே அதிகளவான காய்கறிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளைக்காரர்களை பார்த்தீர்கள் என்றால் அதிகளவான கறி வகைகள் எடுத்துக்கொள்வது ஒரு கொஞ்சம் சோறைத்தான் வைத்துக் கொள்வார். நாங்கள் கார்போஹைட்ரேட்டோடய பிறந்த நாங்கள், அதிலும் யாழ்ப்பாணத்தவர்கள் புட்டோடு வாழக்கூடிய நாங்கள் புட்டை குவித்து விட்டு பக்கத்தில் கறிகளை கொஞ்சமாக வைப்போம். ஆனால் வெள்ளைக்காரர்களோடு சாப்பிடும் பொழுது பார்த்தால் அவர்கள் கறி வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அதிலும் இந்த மாமிசங்களை குறைத்து இந்த மரக்கறி வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வார். அவற்றையோடு கொஞ்சமாக இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கொள்வோம். எனவே நாங்களும் அவ்வாறான விடயங்களை இந்த சூழலில் பழகிக்கணும். அந்த காலங்களிலே எங்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் ஆரோக்கியமாக இருந்தான். உழைத்தான், வயல்களிலே சென்று காலையில வயலுக்கு சென்றால் பின்னேரம் தான் வீட்டை வருவான். அப்போ அவனுக்கு புட்டு என்பது ஒரு பெரிய கொங்குரீட்டாக இருந்தது. புட்டை போட்டு நிரப்பி விட்டா காலையில சாப்பிட்டா மாலையில வீட்டை வரும் மட்டும் அது ஒரு கொங்குரீட்டா இறுகி போயிருக்கு. அது எல்லாம் களைச்சி வீட்டை வர சமைச்சுன்னு அப்புறம் இரவு சாப்பாடு சாப்பிட்டு படப்பான், பிடி எழுமி பழஞ்சோரை சாப்பிடான். காவோவரை சமைக்கக்கூடிய வகையில் அவன் வேலை செய்தான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி செய்வதில்லை. புட்டை சாப்பிட்டுட்டு போய் மல்லாக்க படுக்கிறது, பிறகு போய் கதிர வழியே இருக்கிறது, ஓடி ஆடி எதுவுமே செய்வதில்லை. இன்றைக்கு அம்மீர் அரைக்கிறது, ஆட்டுக்கால் அரைக்கிறது ஒன்றுமே இல்லை. எல்லாம் கிரைண்டர் மிக்சி என்று வந்ததால புட்டை சாப்பிட்டாலும் நாங்கள் இன்றைக்கு ஊதி கொண்டு தான் பார்ப்போம். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகளை நாங்களும் தெரிவு செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிகளவான பழங்களை உள்ளெடுப்போம், மரக்கறி வகைகள் உள்ளெடுப்போம். அண்மையில் கூட கூறினார்கள், இந்த வாரத்தில் கோழி இறைச்சி என்பது ஒரு தடவைக்கு மேல் உள்ளெடுக்காதீர்கள், அது உங்களுக்கு உடல் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பலரும் புரையிலராகவே நாங்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆரோக்கியமான உணவுகள் சுகாதாரத்துக்கு முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவு, தேவையான தூக்கம், தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது, சுகாதாரம், சுத்தமான ஆடைகளை அணிவது, மற்றது உடற்பயிற்சி. ஒரு 15 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிகளில் ஏறுகிறீர்கள், ஓடி தெரியுங்கள், அல்லது வாய் விட்டு சிரித்தாலே பல நோய்கள் இல்லாமல் போகும் என்பதை இந்த சுகாதார தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக கரியரன் கூறியது போல பல விடயங்களை கரியரன் கூறியிருந்தார். நாங்கள் இன்றைய காலத்தில் மாற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது எங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு புதிய புதிய நோய்களும் உருவாகி கொண்டு வருகின்றன சொல்லியிருந்தார். நான் அண்மையில் ஒரு கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். அங்கு இந்த அரிய வகை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் பார்க்கின்ற போது இந்த அம்மி எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மனமே நாங்கள் சிந்திக்கக்கூடிய மாதிரி இந்த உண்மையிலேயே இன்றைய நாட்கள்ல இந்த பிள்ளைகள் அம்மி என்ற ஒரு விடயத்தை தெரிந்திருப்பார்களா என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. அன்றைய காலத்தவர்கள் இது எல்லாம் சாதாரணமாக பயன்படுத்திய பொருட்களாக இருக்கின்றது. ஆனால் இன்று அவையெல்லாம் நாங்கள் தெரியாமல் மறந்து கொண்டு போகின்ற ஒரு பொருட்களாக மாறிக்கொண்டு வருகின்றது. இவை அனைத்தும் நாங்கள் ஏன் சொல்ல வருகின்றோம் என்று சொன்னால், ஆரோக்கியமாக எங்களுடைய உடல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் இந்த அம்மியில் அரைப்பது, அது மாத்திரமல்லாமல் தாங்களாகவே சமைத்து தாங்களாகவே கடின உழைப்பின் மூலமாக உணவுகளை உற்பத்தி செய்து கொள்வதெல்லாம் அவர்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருந்தது.
இன்று நாங்கள் கடையில் பிட்டுமா என்று சொல்லி அதையே வாங்குகின்றோம், இடியப்பமா என்று சொல்லி வாங்குகின்றோம். என்று சொன்னால் அதை கூட எங்களால் தயாரிக்க முடியாமல் அதையே கடையில் வாங்கி அப்படியே நாங்கள் உணவை எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இவையெல்லாம் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டு வருகின்றது. சிறு வயதிலிருந்து எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடயம், உங்களிடம் புதிதாக ஆடைகளை நீங்கள் அணிய முடியாவிட்டாலும் கூட தோய்த்து உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேகமாக நாங்கள் பார்த்திருப்போம். இந்த கோயில்களுக்கு செல்லுகின்ற போதெல்லாம் தோய்த்து உலர்ந்த ஆடைகள் அணிய வேண்டும் என்று சொல்லி பலர் சொல்லி இருப்பார்கள். அதன் அர்த்தம் என்ன என்று சொன்னால், எங்களிடம் இருக்கின்ற ஆடைகளை நாங்கள் தோய்த்து அதனை உலர விட்டு நாங்கள் அணிகின்ற போது அந்த கிருமி தொற்றுகள் எல்லாம் நீக்கப்பட்டு திரும்பவுமே நாங்கள் ஒரு சுத்தமான ஆடை அணியக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் எங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. இன்றைய நாட்களில் நாங்கள் சுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவை எங்களுடைய உடல் மாத்திரமல்ல, எங்களுடைய சுற்றுச்சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்ற போது அண்மைய நாட்களில் கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக் போத்தில் ஒரு இடம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்ச நாள் எல்லாருமே எடுத்து அதை கவனமாக வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது போல நாங்கள் சுற்றுச்சூழலை மிக மிக பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தேவையற்ற புட்கள் அல்லது தேவையற்ற இந்த செடிகள் வளர்வதை நாங்கள் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீடுகளிலே எங்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் அந்தந்த இடங்களில் வைக்க பழகி கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் சாதாரணமாக ஒரு பொருளை எறிந்து விட்டு சென்று விடுவோம். அதனூடாக அதில் மழை பெய்கின்ற போது மழை நீர் தேங்கி நின்று பல டெங்கு மாத்திரமில்லாமல் பல்வேறு வைரஸ், காய்ச்சல் அப்படின்னு சொல்லி பல்வேறு விடயங்கள் தொற்றக்கூடிய அபாயங்கள் இருந்து வருகின்றன. இன்று இந்த சிறு குழந்தைகளை கொண்டு போனால் கூட, அதாவது நோய் என்று சொல்லி ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு போனால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் வைரஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது வேறு ஏதாவது நோய்களை சொல்லுவார்கள், இல்லாத ஒரு நோய்களை சொல்லுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த உணவு பழக்க வழக்கம், அவர்களுடைய அந்த சுற்றுச்சூழல், இவை அனைத்துமே ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அவசியம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் நினைப்போம், எங்களுடைய மூதாதையர்கள் பழைய சோற்றை தானே உண்டார்கள், நாங்களும் பழைய சோற்றை உண்டால் அது நல்லது தானே, அல்லது அது உடலுக்கு ஆரோக்கியம் தரும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அதுவும் சிலர் செய்கின்ற ஒரு விடயம் என்ன செய்வார்கள், சோற்றை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு குளிரூட்டியில வச்சுட்டு என்ன செய்வார்கள், அதை எடுத்து திரும்பவும் சூடாக்கி விட்டு உண்ணுவார்கள். இவையெல்லாம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கின்றன. சில விடயங்களை முடிந்த வரைக்கும் எங்களால் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் சில சமயங்களில் சமைக்க நேரம் போதாமை அல்லது பல்வேறு காரணங்களினால் இவ்வாறு செய்வதனால் இன்றைய நாட்களில் இந்த வீட்டில் இருக்கின்ற பெண்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் உண்ணுகிறார்கள் தானே, அவர்களும் அழகாகத்தான் இருக்கிறார்கள், ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள், நாங்கள் உண்டு விட்டால் மட்டும் எங்களுக்கு நோய் வரப்போகின்றதா என்று சொல்லி காரணம் சொல்லி அவ்வாறு உண்ணுகின்ற நிலை எல்லாம் இருக்கின்றது. அந்த விடயங்களில் நாங்கள் மிக மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். காய்கறி வகைகளை எடுத்துக் கொள்ளுகின்ற போது முடிந்த வரைக்குமே ரசாயனமற்ற உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள முற்பட வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கடைகளில் சென்று நாங்கள் இது ரசாயனம் மிகுந்ததா இல்லையா என்று சொல்லி தேடி பார்த்து வாங்குவது கடினமாக இருக்கும். ஆகவே இந்த கீரைகள் எல்லாம் வீட்டிலேயே நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு பொருட்களாக இருக்கின்றன. எங்களுடைய இடங்களிலே தாராளமாக நிலப்பரப்புகள் இருக்கின்றன. நாங்கள் வீட்டு தோட்டம் செய்வதற்கு அல்லது சிறிதளவில் எங்களுக்கான உற்பத்திகளை உருவாக்கி கொள்வதற்கு காரணம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்று சொன்னால் நம்மவர்கள் அனைவருமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய வீட்டில் சாதாரணமாக ஒரு சாடியிலேயே நாங்கள் பல்வேறு உற்பத்திகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறான ஆரோக்கியமான உணவு உற்பத்திகளை செய்து ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு ஆரோக்கியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு அவாவாகவும் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய இந்த சுகாதார தினத்திலும் அனைவரும் உடல் ரீதியாகவும் சரி, உள்ளத்தாலும் சரி, சுற்றுச்சூழலையும் சரி பாதுகாப்பதனூடாக எங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாகவும் எங்களுடைய ஆயுள் காலத்தை நாங்கள் அதிகரித்துக் கொண்டும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நன்றி நேர்களே.